காஷ்மீரில் நடைபெற்ற கொடூர தாக்குதல் குறிவைத்து கொல்லப்பட்ட இந்துக்கள் பின்னணியில் பாகிஸ்தானா என்கிற ஒரு கேள்வி இருந்திருக்கிறது. இந்தியா பதிலடி எப்படி கொடுக்க போகிறது, என்ன கொடுக்க போகிறது என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு உள்ள கேள்வியும் எழுந்திருக்கிற சூழ்நிலை தான் இந்த சிறப்பு நேரலையை தொடர்கிறோம். பாதுகாப்பு வியூக நிபுணர் டாக்டர் எஸ்.ஆர். நிரஞ்சன் எழுந்திருக்கிறார். சார், இந்த தாக்குதலுக்கு பின்னணி ஒரு 4-5 வருஷமாக மிக அமைதியாக இருக்குது. சுற்றுலா பயணிகள் அதிகமாக இருக்காங்க, பொருளாதார திட்டங்கள் நிறைய நடைமுறையில் இருக்குது, மக்களும் அரசோடு ஒரு இணக்கமான போக்கை தொடங்கி இருக்கிற சூழலில் இந்த தாக்குதல் நடந்திருக்கு. இவருடைய நோக்கம் என்னவாக இருந்திருக்கும்? ஆசிம் முனீர் போன ஃப்ரைடே நினைக்கிறேன், அவர் வெளிநாட்டு வாழ் பாகிஸ்தானியர்களுக்கு அவர் பேசிய ஒரு பேச்சு, அதாவது அவர்களுக்கு ஒரு சொற்பொழிவு ஆற்றினார். அதில் அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார், இந்தியாவும் நாமும் ஒன்றல்ல, இந்துக்களும் நாமும் ஒன்றல்ல. பாகிஸ்தான் ஒரு வலிமை மிக்க ஒரு ஆக்கப்பூர்வமான நாடுன்னு சொல்ல, ஒரு ஹார்ட் ஸ்டேட், அதாவது அடக்குமுறை கொண்ட நாடாக மாற வேண்டும், நமது எதிரிகளை முறியடிக்க வேண்டும். எப்பெல்லாம் பாகிஸ்தானில் உள்நாட்டு கலவரம் முழுதோ, எப்பெல்லாம் அவங்க உள்நாட்டு ஒற்றுமை பாதிக்கப்படுதோ, அப்போ அவங்க நாடுற ஒரே ஒரு விஷயம் இந்தியா மீது போர் தொடுத்தால் பாகிஸ்தான் ஒன்றாகும் என்ற ஒரு கண்ணோட்டம் பாகிஸ்தான் இராணுவத்துக்கு மட்டுமல்ல, இராணுவத்துக்குள் இருக்கும் ஐஎஸ்ஐக்கும் எப்போதும் அந்த ஒரு எண்ணோட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. அதன் தொடர்ச்சி தான் இந்த ஒரு தாக்குதல். ஆனால் இந்த தாக்குதல் நேற்றோ இன்றைக்கோ நடந்ததாக நான் நினைக்கல. கடந்த 2 மாதங்களாகவே எல்லை பகுதிகளில் சீஸ்ஃபயர், அதாவது போர் நிறுத்தம் அப்படின்ற ஒரு ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் மீறிக்கிட்டே இருந்திருக்காங்க. இது மாதிரி தாக்குதல்கள் ஜம்மு ரீஜனில் அதிகரித்து கொண்டே இருந்திருக்கிறது. இந்த டிஆர்எஃப் என்ற அமைப்பே நூற்றுக்கணக்கான தாக்குதல், அதில் குறிப்பிட்டு 25 முக்கியமான தாக்குதல்கள் 2020 முதல் 2025 வரை நேற்று நடந்த தாக்குதல் வரைக்கும் 25 முக்கியமான தாக்குதல்கள், அதிக உயிரிழப்பு இருக்கக்கூடிய தாக்குதல்கள், அது இராணுவ வீரர்களாகட்டும் பாதுகாப்பு படையினராகட்டும், இவங்க சம்பந்தப்பட்ட தாக்குதல்கள் அவங்க ஈடுபட்டிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐ அமைப்பும் இராணுவம் தெரிந்தே செய்த ஒரு தாக்குதலாக தான் இதை பார்க்குறேன். ஆனால் இதோட விளைவுகள் அவங்க டெஃபினட்டாக அவங்க எதிர்பார்ப்பாங்க. அதற்கு தகுந்த அவங்க சில யுக்திகளை அவங்க கையாண்டு கொண்டு இருக்கிறார்கள். இப்போது இந்திய அரசு என்ன மாதிரி பதிலடி கொடுக்க போகுது என்பது பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்க வேண்டும். பாகிஸ்தான் நிச்சயமாக அதில் ஈடுபட்டுக்கலாம்னு நீங்கள் உறுதியாக சொல்கிறீங்க. அதற்கு காரணம் பாகிஸ்தானில் பஞ்சாப் மாநிலம் அந்த மாகாணங்களில் இருக்கிற ஒரு பகுதியினுடைய ஆதிக்கம், பலுச்சிஸ்தான் ஒரு தனி நாடு கேட்கிற ஒரு பிரச்சனை, இன்னொரு பக்கம் சீனாவினுடைய எல்லையோர பகுதிகளில் இருக்கிற ஆதிக்கம் உள்ளிட்டெல்லாம் உள்நாட்டு குழப்பம் ஒரு பக்கம் இருக்குது. உள்நாட்டுக்குள்ளேயே பாகிஸ்தான் இராணுவத்தையே எதிர்க்கிற பாகிஸ்தான் அமைப்புகள் இருக்குது. பொருளாதார நெருக்கடி ஒரு பக்கம் இருக்குது. இவ்வளவுக்கு இடையிலையும் இந்தியாவை, காஷ்மீரை அவங்க குறிவைக்க வேண்டிய காரணம் என்ன? ஜனவரி 26 இந்த வருடம் ஸ்ரீநகர் வரைக்கும், அதாவது நம்மளோட ட்ரெயின் சர்வீஸ் காஷ்மீர் வரைக்கும் எட்டிவிட்டது. டூரிசம் பீக்ல இருக்கு, அதாவது அதிகப்படியான டூரிஸ்டுகள், கடந்த ஆண்டு 2 கோடி பேர் போயிருக்காங்க. சுற்றுலா செல்லும் நபர்கள், உள்நாட்டு சுற்றுலா செல்லும் நபர்களும் அதிகரித்திருக்கிறார்கள். வெளிநாட்டில் காஷ்மீருக்கு சுற்றுலாவுக்கு வரும் நபர்களும் அதிகரித்திருக்கிறார்கள். இது பாகிஸ்தானை, அதாவது அந்த சைடு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பில் இருக்கும் காஷ்மீர் ஒரு அதிருப்தி அங்கே வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ திரும்பி அந்த இயல்பு நிலை இங்கே பாகிஸ்தானில் ஜம்மு காஷ்மீரில் திரும்பாத வரைக்கும் தான் பாகிஸ்தான் என்றைக்குமே காஷ்மீரை ஒரு பிரச்சனைக்குரிய பகுதியாக சொல்லிகிட்டு இருக்க முடியும். அது பிரச்சனைக்குரிய பகுதியாக சொல்லிகிட்டு இருக்கணும்னா இது மாதிரி தாக்குதல்கள் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கணும். காஷ்மீர் பகுதிகளில் தாக்குதல்கள் குறைந்திருக்கிறது. கடந்த ஒரு ஆண்டாக நம்ம எடுத்து பார்த்தோம்னா பரவலாக ஜம்மு பகுதிகளில் தாக்குதல்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. அதன் ஒரு நீழ்ச்சி தான் நேற்று நடந்த தாக்குதலாகவும் நம்ம பார்க்கணும். ஸோ ஜம்மு பகுதி ஐபி கீழே வந்துடும், இன்டர்நேஷ்னல் பார்டர் கீழே வந்துடும். அதே காஷ்மீர் பகுதி எல்ஓசி, லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்வாங்க. அது தற்காலிகமான ஒரு கட்டுப்பாட்டில் உள்ள பகுதி. அது பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் இருக்கும் காஷ்மீரானது
அவர்கள் கட்டுப்பாட்டில் உள்ளதுக்கும் நம் கட்டுப்பாட்டில் உள்ளதற்கும் இருக்கும் ஒரு எல்லையை வந்து எல்ஓசின்னு சொல்லுவோம் நம்ம. அதே பர்மனண்ட்டாக நம்மளுக்கு கிழிக்கப்பட்ட ராட்க்ளிஃப் லைன் அது எது வரைக்கும் இருக்குடான்னா ஜம்மு ரீஜன் வரைக்கும் தான் இருக்கு. ஸோ இப்போ இன்ஃபில்ட்ரேஷன் வந்து ஜம்மு ரீஜனுக்குள்ள அத்துமீறி பயங்கரவாதிகள் உள்ளே நடந்து ஜம்மு ரீஜனில் நடந்திருக்காங்க. இதில் ரெண்டாவது நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது தாக்குதல் செய்த முறை. அந்த முறையை எடுத்து பார்த்தோம்னா அல் கமா அல் இஸ்லாமியான்ற ஒரு அமைப்பு லக்சர் ஈஜிப்டில் 1995 இதே மாதிரி டூரிஸ்ட்டுகள் லக்சரில் ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு, அதாவது சுற்றுலா ஸ்தலத்துக்கு சென்றப்போ வெளிநாட்டு சுற்றுலா வாசிகளை இஸ்ரேலியர்கள் உட்பட சரமாரியாக சுட்டு கொன்றனர். அவர்கள் கழுத்தை வெட்டி கொன்றனர். 62 பேர் கொல்லப்பட்டனர் அந்த தாக்குதலில். கிட்டத்தட்ட அந்த காப்பி புக் ஸ்டைல தான் இப்போ அடாப்ட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு பேல்காம் அட்டாக்லையும். அதில் என்ன கேள்வியும் வருது சார், ஊரி போலவே ராணுவ சீருடை அணிந்து நேற்று தாக்குதல் நடத்திருக்காங்க. இல்லை பாகிஸ்தான் பேரை கேட்டு சுட்டிருக்காங்க. இல்லை பாகிஸ்தானோட தீவிரவாதிகள் இன்று இல்லை, 2001 நடந்த தாக்குதல், காஷ்மீர் அசம்பிளி மேல் நடந்த தாக்குதல் ஆகட்டும், அதுக்கு முன்னாடி கிளின்டன் அமெரிக்க ஜனாதிபதி இந்தியாவுக்கு வந்தப்போ சத்தேசிங்புரா மேசக்கர், அவர் இங்கே இருக்கும்போது அங்கே ஒரு மேசக்கர் நடந்தது. 20க்கும் மேற்பட்டவர்கள் வரிசையாக லைனில் நிற்க வச்சு சுட்டு கொண்டாங்க. அப்போயாகட்டும் அப்பயும் சீருடை அணிந்து தான் இந்த தீவிரவாத நபர்கள் வந்தார்கள். அது ஊடுருவத்திற்கு சந்தேகம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சீருடையை பயன்படுத்தி எப்படி அவங்களுக்கு கிடைக்குது இந்திய ராணுவ சீருடை அவங்களுக்கு எப்படி கிடைக்கும்? பாரிஸ்லேயே நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் வாங்கி கொடுப்பேன், அது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. சீருடை வந்து யார் வேணாலும் காஷ்மீரில் சகஜமாக கிடைக்குது. இதுக்கு நம்ம இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது, வெறும் பாகிஸ்தான்லேருந்து ஒருத்தன் வந்து வெப்பனை ஏந்திட்டு வந்து திடீர்னு பேல்காம் ஏரியாக்குள்ளே நுழைந்து சுடுறான்னா இது ஒரு நாளில் அவங்க அரங்கேறிய ஒரு சம்பவமான. அங்கதான் சார் நீங்கள் ஏற்கனவே வேற குறிப்பிட்டீங்க ஒரு 2 மாத காலமாக திட்டமிட்டு இருக்கணும் அப்படின்னு. அப்போ தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. உளவுத்துறை இந்த இடத்துல வந்து ஃபெயிலியரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நம்ம தொடர்ந்து அடுத்து உங்கள்கிட்ட பேசலாம். அதுக்கு முன்னாடி வேலூர் இப்ராஹிம் இருந்திருக்கார். உளவுத்துறை அதிகாரிகளும் போயிருக்காங்க, சுற்றுலா பயணிகளும் போயிருக்காங்க. அப்போ உளவுத்துறை இன்னும் கூடுதல் விழிப்போடு இருப்பாங்க. குடும்பத்தோட உளவுத்துறை அதிகாரிகள் போயிருக்காங்கிறப்ப இப்போ இந்த இடத்துல டோட்டல் ஃபெயிலியர் ஆகிட்டாங்களா உளவுத்துறை? இன்டெலிஜென்ஸ்ன்றது வந்து சக்ஸஸ் ஆகிறது யாரும் பேச மாட்டாங்க. இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் மட்டும்தான் தெரியும். 99% இன்டெலிஜென்ஸ்ன்ற கான்செப்டே இல்லை. 100% இன்டெலிஜென்ஸ்ன்ற கான்செப்ட் தான் எப்பயுமே உண்மை. இந்த இடத்துல இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஆகிருக்குன்றது 100க்கு 100 உண்மை. ஃபஸ்ட்டு அங்கே இருக்கிற ஐபி ஸ்டேஷன் சீஃப் ஷுட் பி மேட் அக்கௌண்டட் ஃபார். அங்கே யார் உள்துறை, அதாவது மத்திய உளவுத்துறையோட காஷ்மீர் பகுதி, அதாவது ஜம்மு காஷ்மீர் பகுதிக்கு யார் இருந்தாரோ அவர் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். அங்கே இருக்கும் மொத்த யூனிட்டுமே என்னை கேட்டால் மொத்தத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இட்ஸ் அ லார்ஜ் ஸ்கேல் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். ரெண்டாவது, அரசாங்கத்திடம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஒரு செக்டார் 2 செக்டாரை பார்க்கக்கூடிய ஒரு ட்ரூப்ஸை வந்து, அதாவது அந்த இராணுவ அமைப்பை வந்து 2 செக்டார் ஏன் பார்க்க விட்டாங்க? ஏன் கிட்டத்தட்ட 1 லட்சம் ட்ரூப்ஸை வந்து காஷ்மீரை விட்டு வெளியே எடுத்துகிட்டு வந்தோம்? எந்த காரணத்துக்காக? ரெண்டாவது, கோர்ட்டுகள் தெரிந்து கொள்ள வேண்டியது, நீதிபதிகள் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது, எலெக்ஷன் நடத்துன்னு சொல்ல வேண்டியது, இவர்கள் சேஃப் ஹவுஸில் சேஃப் ஜோனில் இருந்துக்கிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து வர்டிக் பாஸ் பண்ணுறது ஈஸி, நார்மல்சி கொண்டு வர்றது, அங்கே ஒரு பாதுகாப்பு எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப முக்கிய கஷ்டமான வேலை. இன்று அட்லீஸ்ட் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கும் நீதிபதிகள் புரிந்து கொண்டிருப்பார்கள் காஷ்மீர் என்பது முழுமையாக அமைதி திரும்பவில்லை என்று. எலெக்ஷன் என்ன கேட்டிருந்தா இன்னொரு 10 ஆண்டு காலம் எலெக்ஷன் நடத்தாமல் இருந்திருந்தா காஷ்மீருக்கு இன்னும் நம்ம பெட்டராக பண்ணியிருக்க முடியுமோ அப்படின்ற ஒரு நிலையை புரிஞ்சிக்காம உத்தரவிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க? ஆமாம், என்னை பொறுத்த வரைக்கும் யதார்த்த நிலையை அவங்களுக்கு புரியல. எனக்கு தெரிஞ்சு சில ஜட்ஜஸை வந்து இன்டர்நேஷ்னல் பார்டரில் கொஞ்ச நாள் தங்க வச்சா நல்லாயிருக்கும். இப்போது நம்ம உள்நாட்டு சுச்சுவேஷனே பாருங்கள். ஒரு பக்கம் ஹாஃப் ஃப்ரண்ட் வார் நடந்துகிட்ருக்கு பங்களாதேஷ் கூட. முர்ஷிதாபாத்தில் என்ன கலவரம் வெடித்திருக்குன்றது எல்லாரும் பார்த்துட்ருக்கோம். இன்னொரு பக்கம் ஜம்மு காஷ்மீரில் இந்த அட்டாக் நடந்துகிட்ருக்கு. அதுவும் எல்லாரும் நெரேட் பண்ணுறது, அவங்க வந்து சுட்ட விதத்தை நெரேட் பண்ணுறாங்க. இந்துக்களை தேடி சுட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, அவர்கள் இந்துக்களை எப்படி கண்டுபிடித்தார்கள் என்ற வர்ணனை வந்து ஒன்று இருக்குது.
அவர்கள் ஆடையை அகற்ற சொல்லி திரும்பி அவர்கள் யார் என்று புரிந்து கொண்டு திரும்பி சுட்டார்கள் என்று சொல்கிறார்கள். ஸோ இது மாதிரி ஒரு வர்ணனை கொடுக்க கொடுக்க இது வந்து பிளவுகளை உள்நாட்டிலேயே ஏற்படுத்தும். இது ஒரு தப்பான ஒரு முன்னுதாரணம். அதே சமயத்தில் இந்த வக்ஃப் சட்டத்தை வந்து தேவையில்லாமல் சுப்ரீம் கோர்ட் வந்து இதை டிலே பண்ணுறதோ இல்லை இதன் மேல் கண்டினியூ பண்ணுறதோ தற்காலிகமாக தள்ளி வச்சாங்கடான்னா உள்நாட்டு பிரச்சனை வளர்க்காமல் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புண்டு. சார் அதில் இன்னொரு கேள்வி வருது சார். வங்கதேசத்தில் சிறுபான்மையினராக இந்துக்கள் வந்து தாக்கப்படுறாங்க, விரட்டப்படுறாங்க, கோயில்கள் எல்லாம் வந்து பெரிய வன்முறை அப்படிலாம் செய்திகளை பார்க்குறோம். பாகிஸ்தான்லேயும் அதே போல் ஒரு நிலைமை இருக்குது. இன்றைக்கு தாக்குதல் நடத்தியவர்கள் பெயரை கேட்டு குறிப்பிட்டு கொண்டிருக்காங்க. அப்போ இந்த இந்த 2 நாடுகளில் தொடர்புடையவர்களுக்கு இந்த அங்கே நடக்கிற வன்முறை சம்பவங்களோட தொடர்புடையவர்கள் இந்த சம்பவத்திலையும் தொடர்புடையவர்களாக இருக்க வாய்ப்பு இருக்கா? சிம்பிள் சார். எங்கே போனாலும் அந்த அடிப்படைவாதம் அப்படின்றது வந்து பங்களாதேஷில் இருக்க பாகிஸ்தானோட அடிப்படைவாதத்தின் கருவே பங்களாதேஷில் பிறந்தது தான். இன்ஃபேக்ட் முஸ்லீம் லீக் பிறந்ததே பங்களாதேஷில் தான். ஸோ இது ஒன்றும் புதுசு இல்லை. இன்னைக்கு பாகிஸ்தான் வந்து ஓப்பனாக நடத்தியிருக்கிற தாக்குதல் காஷ்மீரில் இது மாதிரி ஒரு தாக்குதல் வெஸ்ட் பெங்காலில் நடக்காதுன்றதுக்கு நம்மளால் சொல்லவே முடியாது. தாராளமாக நடக்கும். ஏன்னா இதால் அவங்க இன்னும் வந்து அந்த என்ன சொல்கிறது அதிகம் தைரியம் வரும். என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு தைரியமும் ஒரு வீரியமும் அவங்களுக்கு தீவிரவாத அமைப்புகளுக்கு அதிகரிக்கும். இப்போ குடியரசுத் தலைவர் ஆட்சியில் இருந்த காலம் வரைக்கும் ரொம்ப அமைதியாக இருந்த காஷ்மீர் தேர்தல் நடத்தப்பட்ட பிறகு ஒரு அரசு வந்ததுக்கு பிறகு அந்த அமைதியும் அந்த பாதுகாப்பும் கேள்விக்குள்ளாக்கி. என்ன கேட்டால் ஆர்டிகல் 355 எடுத்துகிட்டு வர்றது காஷ்மீருக்கு இப்போ கரெக்டான டைம். நான் டிஸ்மிஸ் பண்ண சொல்ல அரசாங்கத்தை, தற்காலிகமாக அரசாங்கத்தை முடக்க சொல்கிறேன், அசம்பிளியை முடக்க சொல்கிறேன். பிரிவினைவாத கட்சிகள் அந்த அசம்பிளிக்குள்ளேயே இருக்குது. பிடிபி என்ற பேரிலோ இல்லை ஃபரூக் இன்ஜினியர் ரஷீதின் குடும்ப நபர் ஒருத்தர் அங்கே எம்எல்ஏவாக இருக்கார், இல்லை வஹீத் பாரான்ற ஒரு எம்எல்ஏ இருக்கார், இவர்கள் பேரிலோ அடிப்படைவாதிகள் பிரிவினைவாத சக்திகள் அந்த அசம்பிளிக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்றால் முதலில் அவர்களுக்கு அரசு அங்கீகாரம் கொடுப்பதை நிறுத்த வேண்டும். அங்கிருக்கும் சட்டசபையை முடக்க வேண்டும். நேரடி ஜனாதிபதி ஆட்சியின் கீழ் காஷ்மீரை கொண்டு வர வேண்டும். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு திருத்தம். ஷேர் சொன்னார், ஷான்னு சொல்லிட்டு ஒருத்தரை கொண்டு இருக்காங்க. அந்த குதிரை அவர் அங்கே இருக்கும் சுற்றுலா பயணிகளை குதிரையில் ஏற்றிக்கொண்டு, அவர் ஒரு ஷியா முஸ்லீம் வகுப்பை சேர்ந்தவர். வந்த தீவிரவாதிகள் அடிப்படைவாத இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்தவர்கள், பெரும்பாலுமானோர் அங்கிருந்து வந்தவர்கள். பாகிஸ்தான் இங்கே இருக்கிறவங்கள சொல்ல, பாகிஸ்தான்லேருந்து வந்தவர்கள். அங்கே ரேடிக்கலைசேஷன் பீக்கில் இருக்குது, அதாவது உச்சத்தை தொட்டு விட்டது. அங்கே ஷியாக்களுக்கும் சுன்னிக்களுக்கும் ஒவ்வொரு நாளும் கொலை நடந்து கொண்டு இருக்கிறது, பயங்கரவாத தாக்குதல்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அதன் ஒரு நீட்சியாக தான் இவரையும் குறிவைத்திருப்பாங்களோன்னு எனக்கு ஒரு ஐயம் தோன்றுகிறது சார். இப்போ அதில் இன்னொரு கேள்வி என்னென்னா சார், பாகிஸ்தானில் வங்கதேசத்தில் இந்திய எதிர்ப்பு நிலைப்பாட்டோடு சில அமைப்புகள் செயல்படுறாங்க. இப்போ கொழும்புல ஈஸ்டர் தாக்குதல்லாம் நடந்துச்சுங்க. அப்போ இந்த பிற நாடுகளில், இந்தியாவை சுற்றி இருக்கிற பிற நாடுகளில் இந்திய எதிர்ப்பு நிலையில் இருக்கிற அமைப்புகள்லாம் ஒருங்கிணைந்து இது போன்ற ஒரு தாக்குதலை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா ஒரு வெளிநாட்டு அதிபர், அமெரிக்க அதிபர் இங்கே, துணை அதிபர் இங்கே இருக்கிறாரு, இந்தியாவுடைய பிரதமர் வெளிநாட்டுக்கு போயிருக்காரு, ஒரு மும்பை தாக்குதலுடைய முக்கிய குற்றவாளியை இங்கே அழைச்சி கொண்டு வந்து வச்சுருக்காங்க. காஷ்மீர் மாநிலம் ஒரு வளர்ச்சியினுடைய குறியீடாக காட்டப்படுகிற ஒரு சூழல் உருவாகி இருக்கிற இப்படி பன்முக பார்வையில் பார்க்கின்ற பொழுது இந்தியாவுக்கு ஒரு அச்சுறுத்தல். இந்திய எதிர்ப்பு நிலையில் இருக்கிறவங்களாம் ஒரு புள்ளியில் இணைஞ்சு, இந்திய எதிர்ப்புங்கிற ஒரு புள்ளியில் இணைஞ்சு இந்த தாக்குதல் நடத்தியிருக்க வாய்ப்பு. ஆமாம், அவங்களுக்கு இந்திய எதிர்ப்புன்ற ஒரு புள்ளியில் அவங்க இணையறதுக்கு எல்லா காரியங்கள் உண்டு. ஏன்னா இந்தியாவை சுற்றி இருக்கிற எந்த ஒரு நாடும் இன்னொரு நாடிடம் எல்லையை பகிர்ந்து கொள்வதில்லை. எக்ஸப்ட் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் தவிர்த்து மற்ற எந்த நாடும், அது பங்களாதேஷ், நேபாள் கூட இல்லை, நேபாள் பர்மா கூட இல்லை, இல்லை ஸ்ரீலங்கா, மால்டீவ்ஸ் கூட இல்லை, யாருமே இன்னொருத்தர் கூட எல்லையை பகிர்ந்துக்கிற வாய்ப்பே இல்லை. அவங்க இந்தியா கூட எல்லாருமே எல்லையை பகிர்ந்துக்கிறாங்க, அது கடல் வழியாகட்டும் இல்லை நிலம் பரப்பில் ஆகட்டும். அதனால் அவர்களுக்கு பிரச்சனைகளும் இந்தியா கூட தான் அதிகம் இருக்கும். ஆனால் இந்த கட்டத்தில் நான் பார்ப்பது
பங்களாதேஷும் பாகிஸ்தானும் ஒன்றிணைவதற்கான எல்லா ஏதுவான சூழ்நிலைகளும் இருந்து கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டும் இருக்கிறது. பாகிஸ்தானின் உளவு ஸ்தாபனம் ISI சேர்ந்தவர்கள் பங்களாதேஷுக்கு சென்று வந்துள்ளனர். பாகிஸ்தானின் இராணுவ அதிகாரிகள் பங்களாதேஷில் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறார்கள். பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இராணுவத்தின் ஒரு பிரிவை சேர்ந்தவர்கள், அங்கே இருக்கக்கூடிய இராணுவ தளபதி, அதாவது வக்கருஜமான் தவிர்த்து அவங்களோட குவார்டர் மாஸ்டர் ஜெனரல், அவர் கீழே இருக்கக்கூடிய சில அமைப்புகள் வந்து பாகிஸ்தானிடம் ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்துவதற்கு நிறையவே முயற்சிகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். ஸோ இந்த கண்ணோட்டத்தில் இருந்து பார்த்தால் அங்கிருக்கும் ஹிஸ்புத் தஹ்ரீர் ஆகட்டும், இஃபாசத்தே இஸ்லாம், ஜமைத்தே இஸ்லாமி போன்ற அடிப்படைவாத அமைப்புகள் பாகிஸ்தானிலும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. நாம் ஒன்றும் மறந்துடக்கூடாது, ஹுஜி ஹர்கத்துல் ஜிஹாத் இஸ்லாமி என்ற ஒரு அமைப்பு, தீவிரவாத அமைப்பு பாகிஸ்தானில் நிறுவப்பட்டது. அதன் கிளை பங்களாதேஷில் இருக்கிறது, ஹர்கத்துல் ஜிஹாத் இஸ்லாமி பங்களாதேஷ் என்ற பெயரில். ஸோ அவர்களும் இவர்களும் ஒரே காலகட்டத்தில் இணைந்து பணியாற்றிய வரலாறு இருக்கிறது. அசாம்லேயும் வெஸ்ட் பெங்கால்லையும் பல்வேறு குண்டுவெடிப்புகள் நடக்கும்போது ஹுஜி வந்து காஷ்மீரில் வந்து பல்வேறு தாக்குதல்களில் ஈடுபட்டு கொண்டு இருந்தது. ஸோ இது ரெண்டு சைடு, ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட் வெஸ்டர்ன் ஃப்ரண்ட், ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரெஷர், ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துவதற்கும் உள்நாட்டுக்குள்ளேயும் ஒரு பிரச்சனை கொள்வதற்கும் ஒரு ஏதுவான சூழ்நிலையை அவர்கள் தேடுவார்கள். இதற்கு காஷ்மீர் ஒரு ஃப்ளாஷ் பாயிண்ட், அதாவது காஷ்மீர் ஒரு மையப்புள்ளியாக மாறுவதற்கு எல்லா ஒரு கட்டாயம் இருக்கிறது. இப்போ என்ன ஆகும், இப்போ நீங்கள் கொஞ்சம் கால்குலேட்டாக பாருங்கள். இப்போ பங்களாதேஷ் பிரச்சனையை நம்ம இந்தியா அணுக போகும்போது சடனாக இப்போ காஷ்மீர் ஃப்ளாஷ் பாயிண்ட்டாக மாறும்போது இந்திய அரசாங்கத்தின் மொத்த கவனமும் காஷ்மீர் பக்கம் திரும்புது. ஸோ அவங்களுக்கு ப்ரெஷர் ரிலீஸ் ஆகுது பங்களாதேஷ் பக்கம். இது அந்த பங்களாதேஷ் கவர்மெண்ட்டுக்கு, யூனிஸ் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பெருமூச்சு வாங்க முடியும். அப்பாடா, தற்காலிகமாக இப்போது இந்திய அரசு நம்ம இதில் வந்து பிரச்சனையில் ஈடுபடாது அப்படின்னு. இந்த ப்ரெஷர் இங்கே ரிலீஸ் ஆகும்போது பாகிஸ்தானுக்கு என்ன ஆகுண்டான்னா உலக நாடுகளின் கவனிப்பு காஷ்மீர் பக்கம் திரும்பும். ரெண்டாவது, பாகிஸ்தானோட நியூக்ளியர் பாலிசி எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட நியூக்ளியர் பாலிசி நோ ஃபர்ஸ்ட் யூஸ், நம்ம முதல் எடுத்த உடனே அணுகுண்டை உபயோகப்படுத்த மாட்டோம். ஆனால் பாகிஸ்தானோட நியூக்ளியர் பாலிசி எடுத்த உடனே நான் அணுகுண்டை தான் உபயோகப்படுத்துவேன். ஸோ சிலர் சொல்கிற மாதிரி இப்போ நம்ம பவல்பூர் சைடு, நம்ம அதாவது பவல்பூர், கிட்டத்தட்ட பவல்பூர்ன்றது வந்து பாகிஸ்தானோட இது மேப் எடுத்து பார்த்தீங்க, நார்த் டு சவுத் தான் அதிகம், வடக்குலேருந்து தெற்கு தான் அந்த நிலப்பரப்பு அதிகம், கிழக்கு டு மேற்கு வந்து நிலப்பரப்பு கம்மி. ஸோ அவங்களோட ரொம்ப வீக்கான பாயிண்ட் வந்து அந்த பாவல்பூர் என்ற அந்த ஒரு செக்டார் தான். நம்ம ராஜஸ்தான் வழியாக அதுக்குள்ளே நுழைஞ்சோன்னா பாகிஸ்தான் பிளவுபடும், ரெண்டாக உடைக்க முடியும் பாகிஸ்தான். ஸோ அந்த மாதிரி ஒரு முயற்சி நம்ம எடுக்கிறோம், ஒரு மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜியை நம்ம அடாப்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி இது வந்து நம்மளோட டாக்டரின், மிலிட்ரி டாக்டரின்லேயே இது வந்து இருக்குது. அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அது உச்சக்கட்ட போராக மாறக்கூடும். அந்த உச்சக்கட்ட போராக மாறும்போது பாகிஸ்தான் வந்து டாக்டிக்கல் நியூக்ளியர் வார்ஹெட், அதாவது 5 கிலோடன் கீழே இருக்கக்கூடிய அணுகுண்டை அவர்கள் பகுதிக்குள்ளேயே இந்திய இராணுவம் இருந்தாலும் வீசுவார்கள். அது இந்தியாவின் மீதும் வீசுவார்கள், இந்திய நகரங்கள் மீதும் வீசக்கூடும். ஸோ இதை எல்லாத்தையும் வந்து மனதில் கொண்டுதான் நாம் வியூகம் வகுக்க வேண்டும், பாகிஸ்தானுக்கு எந்த விதமான பதிலடி கொடுக்க வேண்டும் என்று. இது வந்து பதிலடி கொடுக்க வேண்டும் என்றதில் எந்தவித ஐயமும் இல்லை. உங்களுக்காகட்டும், மற்றவங்களுக்காகட்டும், இவருக்காகட்டும், யாருக்குமே அந்த ஐயமும் இல்லை. ஆனால் அந்த டைம் அண்ட் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க, எப்போ எப்படி, இதை அரசாங்கத்துக்கும் இராணுவத்துக்கும் விமானப்படைக்கும் கப்பல் படைக்குமே நாம் விட்டுவிட வேண்டும். இதை பற்றி அதிகம் பேசாமல் இருப்பது நாட்டுக்கு, நமக்கு, எல்லோருக்கும் நல்லது. ஆன்மீக வளர்ச்சிக்கான பெரும் திட்டங்களையும் முதலீடுகளையும் மத்திய அரசு காஷ்மீரில் செஞ்சுருக்காங்க. அமர்நாத் யாத்திரை போகிறவருடைய எண்ணிக்கையும் பல மடங்கு அதிகரிச்சிருக்கு கடந்த 10 ஆண்டுகளோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது. அந்த வகையில் யாத்திரை தொடங்குறப்ப எந்த அச்சமும் இல்லை, எங்கள் துணிச்சலாக யாத்திரைக்கு போகலாங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நிரஞ்சன் சார், இப்போ அமெரிக்கா, ரஷ்யா, இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகளுடைய தலைவர்கள் வந்து கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. பயங்கரவாதத்தை வேற இருக்க இந்தியாவோடு துணை நிற்போம்னு சொல்கிறாங்க. ஒரு தாக்குதல் நடக்கிறப்ப வழக்கமாக சொல்கிற வார்த்தையா, இல்லை இந்த முறை மாறுபட்டு எதிர்காலத்தில் இன்னும் இது போன்ற தாக்குதலை இல்லை பயங்கரவாதத்தை முற்றிலும் அழிப்பதற்கான, அகற்றுவதற்கான இந்தியாவுடைய முயற்சிகளை, இந்த நாடுகளுடைய பங்களிப்பை எந்த அளவுக்கு அதிகப்படுத்தி சாத்தியப்படுத்தி இருக்கு? நிறைவு கருத்தோடு.
இல்லை, நம்ம அடிப்படையை எடுத்து பார்த்தோம்னா அமெரிக்காவோட கருத்து ஜேடி வேன்ஸ் மூலமாகவும் ட்ரம்பின் மூலமாகவும் அதுக்கப்புறம் அதிபர் ட்ரம்ப் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடன் தொடர்பு கொண்டு பேசியதன் மூலமாகவும் நிறையவே நம்மளுக்கு தெரிய வருது. அமெரிக்கா இதை வந்து புறந்தள்ளும் ஒரு விஷயமாக பார்க்கவில்லை. இதை அவர்கள் ரொம்பவே ஒரு சீரியஸான ஒரு பிரச்சனையாக தான் அவங்க அணுகிறாங்க. அதே சமயத்தில் ரஷ்யாவும் இந்த பிரச்சனையை ஒரு முக்கியமான பிரச்சனையாகவும் இதை வந்து இந்தியாவுக்கு எவ்விதத்திலும் நாங்கள் எந்த சப்போர்ட் வேண்டுமென்றாலும் எங்கள் ஒத்துழைப்பு வேண்டுமென்றாலும் நாங்கள் தருகிறோம். இதே ஸ்டேட்மெண்ட் தான் இஸ்ரேலும் கொடுத்துருக்காங்க. உலக நாடுகள், இஸ்லாமிய நாடுகள் உட்பட எல்லா நாடுகளும் இதை கண்டித்துள்ளன. ஆனால் இங்கே எனக்கு இருக்கும் ஒரே கேள்வி, ஒரே ஒரு பிரச்சனை ஒன்றுதான். இந்தியாவுக்குள் இருக்கும் அரசியல் கட்சிகளும் இந்தியாவுக்குள் இருக்கும் அமைப்புகளும், இந்த ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுவாங்க சில அமைப்புகள், இந்த அமைப்புகளின் நிலைப்பாடு எப்படி இருக்க போகிறது? இந்த அரசாங்கத்தை குறை சொல்வதோடு நிறுத்தி விடுவார்களா, இல்லை இந்த இன்னும் தீவிரவாதிகளுக்கு கோர்ட்டில் போயிட்டு அவர்களை கொல்லக்கூடாது, அவர்களை கைது செய்யக்கூடாது, அவர்கள் கைதுக்கு எதிராக மனு தாக்கல் செய்வது, இது மாதிரி வேலைகளில் ஈடுபட போகிறார்களா என்று நாம் உலக நாடுகளின் தலைவர்கள் இந்தியாவின் பக்கம் இருக்கிறார்கள். உள்நாட்டு தலைவர்கள் யார் பக்கம் இருக்க போகிறார்கள்? உள்நாட்டு தலைவர்கள் மட்டும் இல்லை சார், உள்நாட்டு தலைவர்கள் மட்டும் இல்லை, இங்கிருக்கும் ஊடகங்கள் முதல் கொண்டு இங்கிருக்கும் இந்த மனித உரிமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் முதல் கொண்டு எல்லோரும் இச்சமயத்தில் ஒன்று திரண்டு இந்தியாவின் பின்னால் நிற்க வேண்டும் என்பதுதான் என்னோட கருத்து.